தாம்பரத்துல தாவேகா சார்பா ஒரு சின்ன பொண்ணு 19 வயசு பொண்ணா இந்த தாவேகாக்கு வாக்கு கேட்க போயிருக்கு. அங்க வந்து ஒரு திமுக நிர்வாகி முத்துக்குமார் நினைக்கிறேன் பேரு போட்டு அடிச்சிருக்காரு. இந்த பொண்ணே வந்து கம்ப்ளைண்ட் எல்லாம் வர கொடுத்து அடிச்சு கடையெல்லாம் உடைச்சு விட்டுருக்கான். அதுக்கப்புறம் இந்த பெண்ணுடைய உடையை கிழிச்சிருக்கிறான். இந்த மாதிரி பண்ணக்கூடிய இந்த பொறுக்கித்தனத்தை தான் வளர்த்து விடக்கூடாதுன்னு நம்ம சொல்றோம். தாவேகாக்கா நீ ஓட்டு கேட்டாக்கா ஒரு பெண்மணியை வந்து நீ தாக்குறனாக்கா நீ எவ்வளவு பெரிய பொறுக்கியா இருப்ப? கட்சி திணிங்க பாருங்க, இவனுக்கு முழுக்க முழுக்க அராஜகம் பண்றது, திருடுறது, ஊழல் பண்றது, இதே மாதிரிதான். உனக்கு கொள்கை இருக்குன்னு சொல்றீல, அப்புறம் என்ன மாணவுக்கு நீ வந்து தாவேகாக்கு ஓட்டு கேட்ட பயப்படுற? அந்த மாவட்ட செயலாளர் நீங்க பாத்தீங்கன்னாக்கா சரத்குமார் போயிட்டு காவல் நிலையத்துல கம்ப்ளைண்ட் கொடுத்து எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. நீங்க அவனை தேடிட்டு இருக்காங்க, எல்லாம் ஓடி ஒளிஞ்சிருக்கானா. நீதான் பெரிய வீரனாச்சே வெண்ண, ஏன்டா ஓடி ஒளியிற? ஏன் ஓடி ஒளியிற? இவங்க ஆனவுனா தலையில நான் பெரிய ஆளுன்னு சொல்றேன், டெல்லியில போய் ஓடி ஒளிஞ்சு குத்த வச்சு வைப்பாங்க டேபிள் கீழே. ஓகேவா? இல்லாட்டி இங்க இருக்கக்கூடிய இந்த மாதிரி பண்ணக்கூடிய வேலை பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஓடி ஒளிய வேண்டியது. நம்ம திமுக காரன் போலியா வீரம் அந்த வேஷத்தை போடுறான்னு நினைக்கிறீங்க? அசோக் எவனால ஓடி ஒளிஞ்சாப்ல? ரொம்ப நாள் ஆச்சு, ஒரு வருஷம் 6 வருஷத்துக்கு மேல. ஒரு வருஷம் அதாவது யாரு அசோக்னு தெரியாது நிறைய பேருக்கு. செந்தில் பாலாஜி தம்பி ஓடி ஒளிஞ்சிங்க, புரியுதா? நீங்க ஓடி ஒளியறதுலயே உங்களுடைய வரலாறு யாரும் அடிச்சுக்க முடியாது பொழுது இவ்வளவுதான் உங்களுடைய வரலாறு. அதாவது தாவேகாக்கு ஓட்டு கேட்டதற்காக ஒரு பெண்ணை வந்து நீ கை வைக்கிறனாக்கா நீ என்னன்னு கேக்குறேன். நல்ல வார்த்தை எனக்கு வருது. நீ சரியான ஆம்பளை களத்துல அந்த மாவட்ட செயலர் இருக்கிறாப்ல இல்ல, அவர்கிட்ட போய் நின்னு பேசி அங்கதான் காட்டணும். ஓ தகுதி எங்க அங்க போய் அங்க சின்ன புள்ள அந்த கிட்ட போய் சண்டை போடுறது. 19 வயசு புள்ளைய போய் அடிக்கிறது, கடையை உடைக்கிறது, மிரட்டுறது, இந்த ரவுடிசம் பண்ணாக்கா நீ எல்லாம் பெரிய ஆம்பளைடா? நான் கேக்குறேன். பாரு, நான் திரும்பவும் சொல்றேன், வேணான்னு கட்டுப்படுத்தி வச்சிருக்கனாலதான் நிலவரு. திமுக திரும்பவும் சொல்றேன், வேணான்னு தளபதி கட்டுப்படுத்தி அமைதியா இருக்கிறோம். ஏன்னா யங்ஸ்டர்ஸ் முழுக்க எங்க இருக்கிறான்? தாவேகா பக்கம் இருக்கிறான். அவனை சொல்லி களத்துல இறக்கி விட்டாக்கா உன் தப்பா டான்ஸ் ஆடி தெரியல உங்களுக்கு. இதை செய்யறது நிப்பாட்டிக்கிட்டு, இந்த பொறுக்கித்தனம் பண்றது நிப்பாட்டிக்கிட்டு, காவல்துறைக்கு வைக்கக்கூடிய வேண்டுகோள் ஒண்ணுதான், சீக்கிரம் அவனை கைது பண்ணுங்க. ஒரு வருஷமா அசோகத்தை என்ன மாதிரி தேடாம அவன்லாம் அவ்வளவு பெரிய ஓடி ஒளியறதுக்கு பெரிய அப்பாட்டக்கிறது கிடையாது. இன்னைக்கு டெக்னாலஜி உங்களுக்கு தெரியும், எங்க இருந்தாலும் தூக்கிடலான்னு. அவனை தூக்கி ஒரு முறையா அந்த பெண்ணுக்கான நியாயத்தை கொடுக்காட்டி இது அடுத்த கட்டமாக நாளைக்கு ஒரு எல்லா மாவட்ட ரீதியாக இது நாளைக்கு ஒரு பிரச்சனை ஏறாகும். அதாவது என்ன சொல்றது, நாளைக்கு கமிஷன் ஆபீஸ்க்கு போய் நிப்போம். இது நாளைக்கு வேற மாதிரி ஆகும். கொஞ்ச நாள் தானே உங்களுடைய இந்த கோட் ஆஃப் கான்டாக்ட் எல்லாமே. ஓகே.